வணக்கம். லதா காமாட்சி, நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, கோதுமை புட்டு. கோதுமை புட்டுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன், பார்ப்போம். கோதுமை புட்டு மாவு இந்த கப்புக்கு 1 கப்பு, சுடு தண்ணி, தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, நெய், ஏலக்காய் பொடி, உப்பு, இது அவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை பிசைகிறது இப்போ பார்ப்போம். கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இது நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் புட்டு வெந்ததுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை, நெய். இப்போ பிசையறதுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, இதில் சுடு தண்ணி. இப்போ பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு, நல்லா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் மாவு கட்டி ஆகிடும், புட்டு பதத்துக்கு வராது. மாவு பிசையும் போதே அவ்வளோ மணமாக வருது. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா, கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கேன். வெந்நீர் விட்டு கொஞ்சமாக பிசை, பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் புட்டு மாவுக்கு பதம். இதை நான் லோட் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கீழே தேங்காய் பூ. புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ நல்லா போடுங்க. தேங்காய் பூ போட்டால் தான் புட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது புட்டு மாவு. தம் பண்ணி அடைச்சிடாதீங்க, வேகணும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு முகம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் பூ. இப்போ ஏற்கனவே நான் புட்டு உழக்க ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ அதில் ஏற்றிடணும். ஓகே, இது இப்போ வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்துடுது, மேலே ஸ்டீம் போகிறது தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டு உழக்க எடுத்து மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு, மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே இது புட்டு எடுக்கிற கம்பு, அப்படியே மெதுவாக தள்ளினீங்கன்னா அழகாக நமக்கு புட்டு கிடச்சிருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு ஒரு சொட்டு, கொஞ்சோண்டு அப்படின்னு நாட்டு சர்க்கரை, நல்ல வாசமாக இருக்குது புட்டு. கோதுமையில் நல்ல வாசம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டேன். ஒரு பழம். கோதுமை புட்டு இதுக்கு சைட் டிஷ் ரெடி. பச்சை பழம். இப்போ சுவையான கோதுமை புட்டு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.